சருமத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும். இதில் முக்கியமாக தீரவே தீராத நோய் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் வந்து ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முடக்குவாதம், இல்லை இந்த விட்டிலிகோ, சொரியாசிஸ், இது எல்லாமே இந்த மாதிரி ஆட்டோஇம்யூன் கண்டிஷனில் வரலாம். அதே மாதிரி சிறுநீரக பிரச்சனைகளையும் நிறைய ஆட்டோஇம்யூன் கண்டிஷன் வந்து ஏற்படும். வெண்புள்ளிகள் வருதுன்னா நம்ம உடலில் சருமத்தில் நிறைய பாதிப்புகளை உண்டாக்குது. அதாவது நமக்கு வலி தெரியாது, வேறு எந்த விதமான அசௌகரியமும் உடலில் தெரியாது, சிம்டம்ஸ் வந்து நமக்கு தெரியாதுன்னு சொல்லலாம். ஆனால் தோல் சருமம் மட்டும் அங்கங்கே வெண்மை நிற திட்டுக்கள் வந்து நம்ம பார்க்கலாம். இதுக்கு நம்ம உணவு முறைகளில் என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ அதிகமான இரும்பு சத்து இருக்கக்கூடிய உணவுகள். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சருமத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும். இதில் முக்கியமாக தீரவே தீராத நோய் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதுலேயும் ஆட்டோஇம்யூன் கண்டிஷன் அப்படின்னு சொன்னால் இதில் சொரியாசிஸ் வரலாம். அதுக்கப்புறம் விட்டிலிகோ அப்படின்னு சொல்லக்கூடிய வெண்புள்ளி நோய் நமக்கு வருது. இந்த வெண்புள்ளி நோய் அப்படின்னு சொல்கிறது ஒரு சிலருக்கு நம்ம உடலில் அந்த மெலனின் குறைபாடு, மெலனோசைட் செல்கள் நம்ம உடலில் இல்லாமல் இருக்கிறது தான் ஆட்டோஇம்யூன் கண்டிஷன் அப்படின்னு சொன்னால். நம்ம உடலில் இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் தவறுதலாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஹெல்த்தி டிஷ்யூஸை வந்து பாதிக்கிறது. ஸோ இது வந்து ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முடக்குவாதம், இல்லை இந்த விட்டிலிகோ, சொரியாசிஸ், இது எல்லாமே இந்த மாதிரி ஆட்டோஇம்யூன் கண்டிஷனில் வரலாம். அதே மாதிரி சிறுநீரக பிரச்சனைகளையும் நிறைய ஆட்டோஇம்யூன் கண்டிஷன் வந்து ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி இந்த வெண்புள்ளிகள் வருதுன்னா நம்ம உடலில் சருமத்தில் நிறைய பாதிப்புகளை உண்டாக்குது. அதாவது நமக்கு வலி தெரியாது, வேறு எந்த விதமான அசௌகரியமும் உடலில் தெரியாது, சிம்டம்ஸ் வந்து நமக்கு தெரியாதுன்னு சொல்லலாம். ஆனால் தோல் சருமம் மட்டும் அங்கங்கே வெண்மை நிற திட்டுக்கள் வந்து நம்ம பார்க்குறோம். இது ஏற்படுவதற்கு இந்த வயது அப்படின்னு கிடையாது, எந்த வயதில் வேணாலும் இது நமக்கு ஏற்படுது. பெரும்பாலும் முகத்தில் வந்து பார்த்தோம்னா கண் இமைகளில், உதடு கீழ் உதடு பகுதியில் நிறைய பேருக்கு இது ஏற்படுது. அதுக்கப்புறம் கண் இமை, புருவங்கள், இப்போ காது பகுதியோ இல்லை உடலில் வேறு எங்கேயாவது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா கைகள், உள்ளங்கை உள்ளங்காலில், முக்கியமாக ஃபிங்கர் டிப்ஸில், ஸோ கை விரல்கள் வந்து விரல்களோட நுனி பகுதியில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஏற்படுது. ஸோ இந்த வெண்புள்ளி பிரச்சனைகளை நம்ம எப்படி எளிமையாக சரி செய்யலாம்? ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா இந்த உணவு முறைகள் மூலயமாகவே இந்த வெண்புள்ளிகள் ஏற்படுது. ஸோ அதிகமான புளிப்பான உணவுகள், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகளை நிறைய நம்ம சாப்பிடும் பொழுது என்ன ஆகுனா தோலில் இந்த மாதிரி வெண்புள்ளிகள் ஏற்படுது. இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா நம்ம அதிகமான ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன், இது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீண்ட நாட்களாக தீராத வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனில் இருக்கும்பொழுது அதிகமான அல்சர் பிரச்சனை ஒரு சிலருக்கு இருக்கும். ஸோ வயிற்று பகுதியில் வந்து பார்த்தோம்னா அல்சர் வந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு சொன்னாலோ, ஸோ இது எல்லாமே ஒரு காரணம். அதுக்கப்புறம் அதிகமாக ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவங்க, அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றவங்க, ஸோ இது எல்லாமே நமக்கு என்ன ஆகுனா சருமத்தில் பாதிப்பை உண்டாக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இது வயதான ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா மெலனின் குறைபாடு ஏற்படும் பொழுதும் நம்ம உடலில் வெண்மை நிற புள்ளிகள் இருக்கும். ஸோ வயதானவர்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா தோலில் வந்து இந்த ஃபோர் ஆர்ம்ஸில், தைஸ்க்கு கீழே, கால் பகுதியெல்லாம் வந்து பார்த்தோம்னா வெள்ளை வெள்ளையாக நமக்கு வந்து வெண்மை நிற புள்ளிகள் வந்து ஏற்படுது. ஸோ இந்த வெண்மை நிற புள்ளிகள் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் நம்ம உடலில் இந்த மெலனின் குறைபாடினால் வரக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மெலனின் குறைபாடு ஏற்படும் போது வெள்ளை வெள்ளையாக அங்கங்கே நமக்கு திட்டுக்கள் வந்து ஏற்படுது. ஸோ இதை சரி செய்யறதுக்கு தான் நமக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. சிலர் வந்து இல்லைங்க இது வந்து தீரவே தீராது, ஒரு டைம் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா இது வந்து குணப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் இது வந்ததுக்கு அப்புறமே அதிகமான ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிறவங்களும் இருக்காங்க. நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்குமே வந்து பார்த்தோம்னா இது வந்ததுக்கு அப்புறம் தாங்க நான் எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் இருக்குது அப்படின்னு. ஒரு சிலர் வந்து இது வந்துருச்சு, இது க்யூர் ஆகாது, இத்தனை வருஷமா, இதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டான்ட்டு நான் அப்படியே விட்டுட்டேங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வெண்புள்ளிகள் இருந்தால் இதற்கான ஒரு சிகிச்சை முறைகள் அப்படின்றது நமக்கு நிறையவே இருக்குது, சித்த மருத்துவத்தில் இருக்குது. பேசிக்காக நான் சொன்ன மாதிரி அதிகமான புளிப்பு, அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றது, இது எல்லாமே நம்ம தவிர்த்துட்டு வரும்பொழுது இதுக்கான சிகிச்சையும், இதுக்கு வந்து தகுந்த சிகிச்சையும் எடுக்கும்பொழுது உடலில் வந்து நல்ல ஒரு மாற்றம் வந்து ஏற்படுது. சரி, இதற்கு நம்ம உணவு முறைகளில் என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ அதிகமான இரும்பு சத்து இருக்கக்கூடிய உணவுகள், ஸோ பீட்ரூட் வந்து உணவில் அடிக்கடி சேர்த்து சாப்பிடலாம்.
கோவக்காய் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கத்திரிக்காய், இதனோட சேர்ந்து பார்த்தோம்னா இந்த கொத்தவரங்காய், இதில் அதிகமான இரும்புச்சத்து இருக்கிறதுனால இதையும் நம்ம உணவில் சேர்த்து சாப்பிட்லாம். ஒரு சிலருக்கு இதில் இந்த காய்கறிகள்லேயே சிலருக்கு வந்து ஒத்துக்காத சில விஷயங்களும் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா இந்த ஒத்துக்காத விஷயங்கள் சொல்லும்போது முள்ளங்கி இருக்கலாம். நான் சொன்ன கத்திரிக்காயில் நிறைய இரும்பு சத்து இருக்குது. ஒரு சிலருக்கு இந்த கத்திரிக்காய் சாப்பிட்டாலும் எனக்கு செட் ஆகலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சீ ஃபுட்ஸ், அதிகமான சீ ஃபுட்ஸ் வந்து நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கடல் சார்ந்த உணவுகளை சாப்பிடும்போதும் இந்த மாதிரி தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கடலை வகைகள் இது எல்லாமே எடுக்கும்போதும் நமக்கு தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதும் ரொம்ப நல்லது. ஸோ இதை தாண்டி இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது நான் பீட்ரூட் சொன்னேன், இந்த காய்கறிகள் இதெல்லாம் சொன்னேன். அதே மாதிரி அதிகமான இரும்புச்சத்து இருக்கக்கூடிய முருங்கை, ஸோ முருங்கை கீரை, முருங்கைக்காய், முருங்கை பூ, முருங்கை பிசின் இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து உணவில் சேர்த்து சாப்பிடலாம். முருங்கை பீசின்லாம் வந்து பார்த்தோம்னா தண்ணீரில் ஊற வைத்து நம்ம வந்து இந்த பாதாம் பீசின் சாப்பிட்றோம் இல்லைங்களா, அதே மாதிரி தண்ணீரில் ஊற வைத்து நம்ம பயன்படுத்தும் போது சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி எக்ஸ்டர்னலாக வெளிப்பிரயோகமாக அப்படின்னு சொல்லும்போது நிறைய தைல வகைகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது. ஸோ அதை அப்ளை பண்ணும்போது கொஞ்ச நேரம் காலையில் ஒரு 5லிருந்து 10 நிமிடங்கள் சன்லைட்டில் வந்து நிற்கணும். ஸோ வெயிலில் வந்து நம்ம நிற்கும்போது நம்ம உடலில் அதிகமான ஒரு பவர் வந்து நமக்கு கிடைக்கும். பவர்னால் அந்த சன்லைட்டில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ், முக்கியமாக டி, இந்த விட்டமின் டி வந்து நம்ம தோலில் படும்போது ஸ்கின்ல வந்து நிறைய மாற்றங்கள் நேச்சுரலாகவே நமக்கு வந்து மெலனின் உற்பத்தி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உணவில் வந்து பார்த்தோம்னா சீரகம், சோம்பு, கருஞ்சீரகம், கிராம்பு, அன்னாச்சிப்பூ இது எல்லாமே சேர்த்து சாப்பிடணும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஆல்கலாய்ட்ஸ் எல்லாமே நம்ம சருமத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நம்மளோட ஸ்பெஷலாக வந்து பார்த்தோம்னா அன்னபேதி செந்தூரம் அப்படின்ற ஒரு மெடிசன் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இந்த அன்னபேதி செந்தூரம் நல்ல ஒரு இரும்புச்சத்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் மெடிசன் தான், குரு மருந்து வகையை சேர்ந்தது. இதை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெண்புள்ளிகள் வந்து நமக்கு மறைய ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்து தினம்தோறுமே நம்ம மருத்துவர் ஆலோசனைப்படி நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா சிவனார் வேம்பு, பரங்கிப்பட்டை சார்ந்த மருந்துகள், அஸ்வகந்தா, சதாவரி இது சார்ந்த மருந்துகள் பயன்படுத்தும் பொழுதும் நம்ம சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு மறைய ஆரம்பிக்கும். ஸோ அஸ்வகந்தா அப்படின்னு சொல்கிறது பொதுவாக பல நோய்களுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி தான் சிம்லெக்ஸ் சைனா அப்படின்னு சொல்லக்கூடிய பரங்கிப்பட்டை, இதில் முக்கியமாக பரங்கி ரசாயனம் அல்லது பரங்கிப்பட்டை பதங்கம் இந்த மெடிசனை நம்ம பயன்படுத்தும். பரங்கிப்பட்டை பதங்கம் ரொம்ப உயர்வான ஒரு மருந்து. ஸோ இதை நம்ம மற்ற மருந்துகளோடு சேர்த்தோ இல்லை தனித்தோ நம்ம பயன்படுத்தும்போது கூடிய விரைவில் நமக்கு அந்த ரிசல்ட் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு நல்லா டீப்பாக ஒயிட் கலரில் இல்லை லைட் பிங்க் கலரில் ஸ்கின் இருக்கும்போது மருந்துகள் எடுக்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக டல், அதாவது மறைந்துக்கிட்டே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அது மறைய நம்ம உடலில் நிறைய ஒரு மாற்றங்கள், ஸ்கின்ல வந்து நிறைய மாற்றங்கள் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த வெண் புள்ளிகள் மறைய ஆரம்பிக்கும். இதனோடு சேர்ந்து ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா அரிப்பு, தோலில் வந்து ரொம்ப அதிகமான அரிப்பு இருக்கும். வெண்புள்ளி இருக்க ஒரு சிலருக்கு சொரியாசிஸும் சேர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டுத்துக்குமே சேர்த்து மருந்து சிகிச்சை முறைகள் எடுக்கும்பொழுது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக, கொஞ்சம் நாள்பட்ட ஒரு பிரச்சனை தான் இருந்தாலும் அதற்கு தீர்வுகள் வந்து பக்க விளைவுகள் இல்லாமல் சித்த மருத்துவத்தில் எடுத்துக்கலாம். சருமம் சார்ந்த பிரச்சனைகள், தோல் நோய்களுக்கு உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.